பொன்னி வந்து அமைதியா இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து பொன்னி என்னம்மா எல்லாருமே நலுங்க வச்சுட்டாங்க. நீ நலுங்க வைக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொன்னி வந்து இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அவ எதுக்கு நலுங்க வைக்கணும்? அவ நலுங்கு எனக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு உஷா வந்து எப்பவும் போல ஓவரா வந்து பண்றாங்க. அத பார்த்துட்டு வந்து உஷா நீ அமைதியா இருக்கியா? உன் வேலை என்னமோ அத பாரு அப்படின்ற சண்முகம். உடனே வந்து பொன்னி நீ நலுங்கு வைம்மா நீ வச்சாதாம்மா சந்தோஷம். இல்லங்க பரவால்ல தப்பா நினைக்காதீங்க நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து சரி சக்தி வைக்கணும்னா தனியா எப்படி வைப்பான்? அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. இங்கே பாருங்க சக்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்போ தனியாக வைக்கக்கூடாது பொண்டாட்டியோடு சேர்ந்து தான் வைக்கணும் அதுதான் முறை அப்படின்றவங்களாம் சொன்னதால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் தவிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தல நான் என் பொண்டாட்டியோடு சேர்ந்து தான் நலுங்கு வைக்கணுமா அப்போது நான் எப்படி தனியாக வைக்க முடியும் அப்போது நீ என் கூட தானே வரணும் அப்படி சொன்னோன்னே இங்கே பாருங்க மாமா நான் வரல அப்படின்னோடனே உடனே போகிறாரு சக்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு இழுத்துட்டு வந்துட்டு வா அப்படி சொல்லிட்டு நலுங்கு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மலர் தூவி வாழ்த்து சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. வந்து 2 பேருக்குமே வெண்ணிலாக்கும் பிரீத்திக்கும் அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. உடனே பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னோடனே ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. இந்த சைடு சக்தியும் இந்த சைடு வந்து நம்ம பொண்ணியும் நிற்கிறாங்க. ஃபோட்டோ எடுங்க சரி அதெல்லாம் போட்டோம் எங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. தள்ளி தள்ளி போகிறாங்க. என்ன பொண்ணி தள்ளி போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி நெருங்கி நிற்கிறாரு. பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்து பிரீத்திக்கும் வெண்ணிலாக்கும் வயிறாகிறது தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து சரி மாமா எனக்கு வேலை இருக்குது வெளியே கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வழி மறைக்கிறாரு. என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்தால் சாப்பிட்டுட்டு போகணும்ல சாப்பிடாம நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க. இங்கே பாருங்கள் நான் ஃபங்க்ஷனுக்கு ஒன்றும் வரல சும்மா ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு அதெல்லாம் தெரியல சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே என்ன புண்ணியத்தை நீங்கள் சாப்பிடாம போயிடுவீங்களா சாப்பிட்டு தான் போகணும் நீங்கள் வாங்க இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சிவானி அடம்பிடிக்கிறா. ஏன் சிவானி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னும் போதே கரெக்டாக அங்கே வர சண்முகம் என்ன பொண்ணி நீ சாப்பிட்டு போனால் தானே எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எங்கள் 2 பேரும் ஆசீர்வதிக்க மாட்டியா அப்போது உன்னோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்காது ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க மாமா வேறு என்ன பண்ணுறது யாராக இருந்தாலும் வயிறும் நிறைஞ்சி மனசும் நிறைஞ்சி வாழ்த்துனா தானே அது வாழ்த்து பொண்ணி நீ வந்துட்டு நலுங்கு வச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் சாப்பிட்டு போனேன்னா நான் சந்தோஷப்பட மாட்டேன் நான் அதுக்கு தான் இப்படி பண்ணுறியா அப்படின்னோடனே சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சாப்பிட்டு தானே போகணும் நான் சாப்பிட்டே போகிறேன் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல சக்திக்கு உடனே வந்து சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து அவரை பார்த்துட்டு வந்து தலையசைக்கிறார் டே இப்போ போதுமாடா அப்படின்ற மாதிரி சக்தியை பார்த்து சண்முகம் அப்பா இப்போ தான் சந்தோஷம் ப்ளீஸ்ண்ணா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னோடனே என்னடா அப்படின்னோடனே இங்கே வாங்கினேன் கிட்ட கூப்பிட்டு காதில் ஏதோ சொல்கிறாரு. அதை கேட்டு இருந்து ஏதோ சொல்கிறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலாவும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ வேறு ஏதோ பிளான் பண்ணுறாரு சக்தி மாமா அப்படின்னோடனே எனக்கும் அப்படி தான் தோணுது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது ஏன்னா பொன்னியை சாப்பிட சொல்லியிருக்காங்க சக்தி மாமா வேறு இருக்காரு எனக்கு என்னமோ சக்தி மாமாவும் பொன்னி ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் இருக்காது எதுக்கும் சக்தி மாமா பக்கத்தில் நம்ம யாராவது 2 பேரில் யாராவது உட்காரணும் யாராவது நான் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க வெண்ணிலா. பிரீத்தி நீங்கள் கூட உட்காரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி சொல்லாமல் வேற மாதிரி சொல்கிறாங்க. பிரீத்தி போங்க போய் இடத்த பிடிங்க அப்படின்னோடனே சக்தி உட்காந்தோன்னே பக்கத்துலேயே உட்காரத்துக்காக போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுமா முதல்ல எங்கள் வீட்டு ஜனங்களை ஒன்றா உட்காந்து சாப்பிடும் புருஷன் முன்னாடி ஒன்றா உட்காந்து சாப்பிடுவேன் நீ போய் உட்கார பார்க்குற உடனே மம்மா நான் உட்காந்துக்கிறேன் நீ எப்படி உட்காருவேன் உனக்கு ஒருத்தர் ஊட்டி விடணும் அம்மா பக்கத்தில் போய் உட்காரு அப்படின்னு சண்முகம் வந்து நீ உட்காரு பொண்ணி அப்படி சொல்லிட்டு வம்படியாக உட்கார வச்சுறாரு. திரும்பி பார்த்து சக்தி பார்த்துட்டு எழுந்துக்க பார்க்குறாங்க என்ன பொண்ணி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆளுங்களை உட்கார வச்சுறாரு. நடுவில் சக்தியும் பொடி உட்காந்துடுறாங்க. சக்திக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அடுத்து வந்து 2 பேருமே பக்கத்தில் உட்காந்தோன்னே பொண்ணி வந்து வெறுப்பாக இருக்காங்க. என்ன பொண்ணி இப்படி பண்ணுற என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாதா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே நீங்கள் இப்படியே பேசியிருந்தேன் நான் எழுந்து போயிடுவேன் சரி நான் எதுவும் பேசுகிறேன் சாப்பிடு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எடுத்து வந்து வைக்கிறாங்க சாப்பிட்றாங்க. சந்தோஷம் தாங்கவும் இல்லை அப்படி பார்த்து சந்தோஷப்படுறாரு. நான் தான் இந்த வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல ஏன் அம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க இங்கே பாருமா என்றைக்கும் நீ சாப்பிடாம இருந்தனா பரவாயில்ல இன்னைக்கு நீ வயிறு நிறைய சாப்பிட்டு வாழ்த்தணும் நீ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததெல்லாம் நினச்சிக்கோமா இப்படிலாம் பண்ணாதம்மா ப்ளீஸ்மா நான் வம்பு பண்ணதால சரிங்க மாமா அப்படின்றாங்க. உஷா வந்து முதல்ல எனக்கு தான் பயங்கரமாக பசிக்குது எல்லாரும் சாப்பிட்றீங்க அப்படின்றாங்க. சரி வா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு சண்முகம் உஷா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. பார்த்தா பொண்ணியும் அங்கே வந்து சக்தியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து உஷாவுக்கு வயிறாக எரியுது. இங்கே என்ன நடக்குது இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்க புருஷன் முன்னாடி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. நீயும் நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம்ல வேலை இடமோ அதை பார்த்துன்னு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. நம்ம சண்முகத்தை பார்த்து சண்முகம் சந்தோஷப்படுறாரு. பொண்ணியும் சக்தியை பார்த்து இதில் முடியுது.